திருமண தகவல் மைய இணையதளம் மற்றும் ஆன்லைன் செயலிகள் மூலமாக வரன் தேடும் நபர்களையும் மறுமணத்திற்கு வரன் தேடும் நபர்களையும் குறிவைத்து பல்வேறு மோசடிகள் அரங்கேறி வருகின்றன. இந்நிலையில் ஆன்லைன் மூலம் வரன் தேடுபவர்களிடம் மணப்பெண்ணாகவோ அல்லது மாப்பிள்ளையாகவோ அறிமுகமாகி ஆன்லைன் ட்ரேடிங்கில் முதலீடு செய்ய வைத்து கோடிக்கணக்கான ரூபாயை மோசடி செய்யும் சம்பவமும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. அந்த வகையில் சென்னையைச் சேர்ந்த தொழிலதிபர் ஒருவர் 75 லட்சம் ரூபாய் வரை ஏமாந்துள்ளதாக சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். அதில் பெங்களூருவைச் சேர்ந்த பெண் ஒருவர் விவாகரத்தானவர்களுக்கான மேட்ரிமோனியல் மூலமாக தன்னை தொடர்பு கொண்டு திருமணம் செய்து கொள்வதாக கூறி பேசியுள்ளார். இவரும் அதை நம்பி அவருடன் பழக தொடங்கியுள்ளார். இருவரும் அடிக்கடி வீடியோ கால் பேசி வந்துள்ளனர். அதில் அந்த தொழிலதிபரை பற்றிய முழு விவரமும் பெற்றுக்கொண்ட அந்த பெண் எதிர்கால வாழ்க்கையை பற்றி அதிக நம்பிக்கையுடன் பேசி இவரை நம்ப வைத்துள்ளார். அதன் பின் இவரிடம் திருமணத்திற்கு பிறகு எதிர்கால வாழ்க்கைக்காக ஆன்லைன் ட்ரேடிங்கில் முதலீடு செய்யுமாறு கூறியுள்ளார். இவரும் அதனை நம்பி அந்த பெண் கூறிய இணையதளத்தின் மூலமாக ஆன்லைன் ட்ரேடிங்கில் முதலீடு செய்ய ஆரம்பித்ததாகவும் முதலில் 50,000 ரூபாய் பணத்தை முதலீடு செய்து 40,000 லாபமாக பெற்றதாகவும் தெரிவித்துள்ளார்.